எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐசக் இமானுவேல். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தான் என் ஊர். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் கண் பார்வை இழந்துட்டேன். அப்போ நான் இழந்தது கண் பார்வையை மட்டும் இல்லை, என்னோடய அப்பா அம்மாவையும் சேர்த்தி தான். அப்பா அம்மாவை இழந்து அனாதையான நான் திருநெல்வேலி அன்னை வேளாங்கண்ணி இல்லமில் வளர்ந்தேன். நேரத்துக்கு சாப்பாடு, உடுத்து துணிமணின்னு எல்லாமே எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் நான் ஒரு கேங்கால் கடத்தப்பட்டேன். என்ன மாதிரி நிறைய பேரை இந்த கும்பல் கடத்தியிருக்கு. பார்வை இல்லாததுனால அவங்களுக்கு என்ன யூஸ்? ஒவ்வொரு நிமிஷமும் சாவை தேடி போக என்ன காரணம்? மனுஷனோட கண்ணு 576 மெகா பிக்சல்ஸ், 1 to 800 லெவல் ஆஃப் ISO, 74 MB விஷுவல் அக்யூரிட்டி, 60 mm அண்ட் 24 mm 2 லென்சஸ்க்கு சமம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃபாரினில் ஒரு கண்ணோட விலை 30 லட்சம். ஆனால் பார்வை இல்லாத என்னை வச்ச ஒரு கேங் 80 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. எப்படின்னா, இன்னும் எத்தனை நாள் தான் இவனை எப்படியே பற்றி பார்த்துக்கிறது? கொஞ்சம் பொருடா, அடுத்த ஆர்டர் வந்ததும் இன்னொரு கிட்னி எடுத்துடலாம். இதை பாடுறா, ஆப்ரேஷன் முடிஞ்சு 10 நாள் தான் ஆச்சு. இல்லத்துக்கு போகணும், தப்பிச்சு போகிறோன்னு கேனத்தனமாக ஏதாவது பண்ண, தையல் பிரிஞ்சிடும், அப்புறம் சாவு தான் பார்த்துக்க. என்னை எப்போ கொல்ல போகிறீங்க? வலி தாங்க முடியல. நீங்களும் மனுஷங்க தானே? கண்ணில்லாத குருடனே இப்படி குடும்பம் பண்ணுறீங்க? அடிங்க, என்ன ஓவரா வாய் நீளுது? செவிலே போட்டுருவேன், பேசாம இரு. எப்படியும் நீ அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் தான் உயிரோடு இருப்ப. அதுக்கப்புறம் இன்னொரு கிட்னி எடுத்துட்டு கரும்பு புழிஞ்ச மாதிரி சக்கையை தூக்கி வீசிடுவோம். வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கலனா எதிர்பார்த்து காத்திருக்கணும். வாழ்வா சாவான்னு. நான் ரெடி. என்ன தத்துவமா? இந்த நிலைமையிலும் வாழ முடியும்னு நம்பிக்கை உனக்கு? உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நம்ம பழைய இடத்துல இல்லை, சுற்றி 5 கிலோமீட்டருக்கு ஃபாரஸ்ட்டு, அது போக காட்டை சுற்றி தண்ணி நிற்கிது. கண்ணு இருக்கிற நாங்களே 2 பாலத்தை கடந்து வர கஷ்டப்படுறோம். நீ எல்லாம் சொல்லவா வேணும்? நீ நினச்சாலும் தப்பிக்க முடியாது. பகல்லே கனவா?
தூங்கும் போது. டேய் அவனை ரெடி பண்ணு, அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. ஆர்டர் வந்துருச்சா? அடுத்த ஆர்டராவது பல்காக பிடிக்கணும். எந்திரா. சாவ போறடா, சிரிக்கிற? பகத்சிங்கை தூக்குல போகிற போது கூட சிரிச்சுட்டு தான் சேர்த்தாரு. இந்த பேச்சு மாரி ஒன்றும் குறைச்சல் இல்லை. இழுத்துட்டு வாடா இவனை. கொடுமையை பார்த்தீங்களா? எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் சாவை பார்க்க போகிறேன்.